இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு. இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். வாய்ஸ் ஆஃப் காட், கடவுளுடைய குரவொலி. இதோ இந்த திருவிழித்தின் வழியாக ஆண்டவர் நம்மோடு ஒவ்வொரு நாளும் பேசுகிறவராய் இருக்கிறார். அவருடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் நம்முடைய வாழ்வு அடங்கியிருக்கிறது. வார்த்தை வாழ்வாக இருக்கிறது, வழிகாட்டுவதாய் இருக்கிறது. ஆண்டவர் நண்பனை போல பேசுகிறவர், ஒரு தாயை போல் தேற்றுகிறவர். இந்த இறை வார்த்தையின் வழியாக நம்மோடு பேசுகிறவராய் இருக்கிறார். இதோ இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேசுகின்ற இறை வார்த்தை யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 68வது வசனம். யோவான் 6:68. ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. நிலை வாழ்வு அளிக்கின்ற வார்த்தைகள், நிலை வாழ்வு அளிக்கின்ற வார்த்தை, நமக்கு நிலையான வாழ்வு அளிக்கின்ற வார்த்தைகள் ஆண்டவரிடத்தாமே உள்ளன. யார் சொல்கிறது? புனித பேதுரு. எல்லாரும் ஆண்டவரை விட்டுட்டு போயிட்டாங்க. நற்கருணையை குறித்து ஆண்டவர் பேசுகிற பொழுது அதை ஏற்றுக்கொள்ளாமல் எல்லாரும் ஆண்டவரை விட்டு போயிட்டாங்க. அவரை பின்பற்றி ஏராளமான பேர் வந்தாங்க. எல்லாரும் ஆண்டவரை விட்டு விலகி போயிட்டாங்க. இயேசு ஆண்டவர் தம்முடைய திருத்தூதர்களை பார்த்து, நீங்களும் போய்விட விரும்புகிறீர்களா என்று ஆண்டவர் கேட்கிற பொழுது புனித பேதுரு சொல்கிற, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்று சொல்லுகிறார் ஆண்டவர். நிலை வாழ்வு அளிக்கின்ற வார்த்தைகள். அவர் மற்றதை சொல்லலை, உணவை சொல்லலை, பொருளை சொல்லலை, பொண்ணை சொல்லலை, ஆண்டவரே உங்ககிட்ட தான் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லலை. நிலை வாழ்வு அளிக்கின்ற வார்த்தைகள். அந்த வார்த்தை ஆண்டவரை யார் யார் தேடி வந்தார்களோ அவர்களை தம்முடைய வார்த்தையை விடுத்து குணப்படுத்தினார். தம்முடைய வார்த்தையை விடுத்து அவர்களுக்கு சுகப்படுத்தினார். பார்வையற்றவர்களுக்கு பார்வை கொடுத்தார். இறந்தவனை எழும்பச் செய்தார். இறந்தவர்களுக்கு உயிர் கொடுத்தார். பாடையை தொட்டார், உயிர் பெற்றார். ஆண்டவர் இறை வார்த்தையை சொல்லி குணப்படுத்தினார். அவரை வார்த்தையை விடுத்து குணப்படுத்தினார். நினைத்து தான் புனித பேர் அறிக்கை செய்கிற, ஆண்டவரே, நாங்கள் யாருக்கிட்ட போவோம்? நிலை வாழ்வு அளிக்கின்ற வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்று சொல்லி. இணை சட்ட நூல் 8வது அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், மனிதர் அப்பத்தினால் மட்டுமன்று மாறாக கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கின்றன. மனிதன் அப்பத்தினால மட்டுமல்ல, மனிதனுக்கு பலவிதமான தேவைகள் உண்டு. உணவு மட்டும் அல்ல. உணவு மட்டும் சாப்பிட்டுனே உட்காந்துட்டா வருமா? வாழ்வு வந்துடுமா? கடைசி வரைக்கும் இருக்க முடியுமா? உணவு மட்டும் சாப்பிட்டுட்டே இருந்து. உணவு மட்டுமன்றி பல தேவைகள் உண்டு. மனிதனுக்குள் கடவுளால் மட்டும் நிரப்பக்கூடிய ஒரு இடம் உண்டு. கடவுளால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். இந்த உலகத்தில் யாராலும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட காரியங்கள், செய்கைகள் ஆண்டவரிடம் உண்டு. அதை அடையாளம் கண்டு கொள்ளாமல் உணவு, பணம், புகழ், பதவி, அதிகாரம் போன்றவற்றையும் மனுஷங்க நாடுறாங்க. பணம் இருந்துட்டா போதும், பதவி இருந்துட்டா போதும், அதிகார தோரணை, அதிகாரம் இருந்துட்டா போதும் என்று சொல்லி மனிதர்கள் நாடிக்கொண்டு இருக்கிறார்கள். இயேசுவை மீட்பராக ஏற்றுக்கொண்டு இதோ இந்த திருவிவிலியம் காட்டுகின்ற கடவுளுடைய வார்த்தையின்படி யார் நடக்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்வு உண்டு. கடவுள் இந்த வார்த்தையை நம்பி அதன்படி நடக்கிற ஒவ்வொருவருக்கும் வாழ்வு உண்டு, நிலையான வாழ்வு உண்டு, அசைக்க முடியாது. இறை வார்த்தை வாழ்வு கொடுக்கிறதாய் இருக்கிறது. திருப்பாடல்கள் 119:97 நாம் பார்க்கிறோம். தாவீது அறிக்கை செய்கிறார், ஆண்டவரே, நான் உமது திரு சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன், நான் முழுவதும் அதை பற்றியே சிந்திக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை
பற்றி சிந்திப்பது தான் அந்த தாவீதினுடைய வாழ்க்கையாக இருந்தது. எது நடந்தாலும் ஆண்டவரோடு கூட இருந்து அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவராக இருந்த ஆண்டவரே, உமது சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். ஆண்டவருடைய திரு சட்டத்தின் மீது நாம் ஒவ்வொருவரும் பற்று கொள்ளும் பொழுது, பற்றுறுதி கொள்ளும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நல்வாழ்வை கொடுப்பதாக இருக்கிறது. யாரிடம் செல்வோம்? இறைவா, நல் வாழ்வு தருகிற வார்த்தை உம்முடையதானே உள்ளது என்று பேதுருவை போல அறிக்கை செய்து நாம் ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையே எங்களுக்கு நல் வாழ்வை கொடுப்பதாக இருக்கிறது. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உமது வார்த்தையை பற்றி தாவீதை போல சிந்தித்து அதன்படி நடக்கக்கூடியவர்களாக எங்களை மாற்றும். ஆண்டவரே, ஒரே ஒரு வார்த்தையிலே ஆண்டவரே பலவிதமான கஷ்டங்களோடு இருந்தவர்களை மகிழ்ச்சியினால் நிரப்பி அனுப்பினீரே. இதோ இந்த நாளிலும் கூட ஆண்டவரே பலவிதமான நோய்களோடு, பலவிதமான பிரச்சனைகளோடு, பலவிதமான தேவைகளோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தும். ஆண்டவரே, படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல ஞானத்தை தாரும். ஆண்டவரே, வாலிபர்களுக்கு ஆண்டவரே வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த உலகின் போக்கின்படி நடக்காமல் உம்முடைய வார்த்தையின்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாக அவர்களை மாற்றும். ஆண்டவரே, ஆண்டவரை பெற்றோர்களை ஆசீர்வதியும். பிள்ளைகளை குறித்த கவலைகளை மாற்றும். ஆண்டவரே, ஆண்டவரே, நீ அவர்களோடு பேசும், ஒவ்வொரு நாளும் பேசும். ஆண்டவரே, எது நல்லது எது தீயது என்று அறிந்து ஆண்டவரே உம்முடைய நல்லவற்றை பற்றி வாழக்கூடிய மக்களாக மாற்றும். ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியும், இன்னும் பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, யாரிடம் செல்வோம்? நல்வாழ்வு அளிக்கின்ற வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. ஆமேன், ஆமேன். இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவா